ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மீடியம் கொஷின். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மீடியம் கொஷின் தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக சொல்யூஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஷினாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். பட் அதுதான் இல்லை. நம்ம வந்து சிம்பிளாக இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சிம்பிளாக கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் இது ஃபுல்லாக படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு ரோபோட் இருக்கு, ஓகேவா? அந்த ரோபோட் வந்து ஒரு XY பிளேனில் இருக்கு. இதுதான் இந்த XY பிளேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உள்ளது தான் நார்த் டைரக்ஷன், ஓகேவா? இதில் வந்து நம்ம ரோபோட் வந்து சென்டரில் இப்போதைக்கு இருக்கு. அதாவது சென்டர்னா ஒன்றும் இல்லை, 0,0, ஓகேவா? ஸோ 0,0 வந்து நம்ம ரோபோட் வந்து இப்போதைக்கு இருக்கு. நம்ம வந்து இந்த ரோபோட்டுக்கு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, ஓகேவா? அண்ட் இந்த ரோபோட் வந்து அந்த கமாண்ட்லாம் செய்ய போகுது. அண்ட் மொத்தமே 3 டைப் ஆஃப் கமாண்ட் தான் இருக்க போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதாச்சும் -2 அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரோபோட் வந்து லெஃப்ட் சைடு திரும்பிடும். -1 அப்படின்னு கமாண்ட் கொடுத்தோம்னா நம்ம ரோபோட் வந்து ரைட் சைடு திரும்பிடும். இல்லை வேறு ஏதாச்சும் 1லேருந்து 9க்குள்ளே ஒரு நம்பரை நம்ம கமாண்டாக கொடுத்தோம்னா அவ்வளோ நம்பர் யூனிட்ஸ் வந்து நம்ம ரோபோட் வந்து நவுந்து போகும், ஓகேவா? அண்ட் இனிஷியலி வந்து இந்த ரோபோட் நார்த் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கு, ஓகேவா? ஓகே, இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி ரோபோட்டோட இனிஷியல் பொசிஷன் 0,0ன்னு தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் கமாண்ட்ஸ் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வரிசையாக கொடுக்குற கமாண்டை வந்து ஒரு அரே மாதிரி கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் இந்த ரோபோட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி போயிட்டு இப்படி போகுது, அப்புறம் மேலே, அப்புறம் இங்கே வருது, அப்புறம் இங்கே வருது. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சு நிற்கும் போது நம்ம ரோபோட் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இது ஏதோ ஒரு கோஆர்டினேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து X,Yன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம ரோபோட் நிறையா இடத்துல ட்ராவல் பண்ணுச்சு இல்லையா? அதாச்சும் இந்த ஒவ்வொரு X,Y ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு X,Y இருந்திருக்கும்ல. என்ன கேட்குறாங்கன்னா எந்த இடத்துல நம்ம ரோபோட் வந்து 0,0லேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாச்சும் ஒன்றும் இல்லை, இந்த ரோபோட் போயிருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இருக்கிறதுலையே எது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0,0ன்னு கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சில கோஆர்டினேட்ஸ் வந்து அப்டக்கிள்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாச்சும் அந்த இடத்துல வந்து நம்ம ரோபோட் போயிடுச்சுன்னா அதை தாண்டி போக முடியாது, ஆனால் டைரக்ஷன் மட்டும்தான் மாற முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில வேரியபிள்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கரண்ட் X அண்ட் Y அப்படின்னு 2 வேரியபிள் நமக்கு தேவைப்படும், ஓகேவா? அதை வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கரண்ட் Xன்னு ஒன்று வச்சுக்கிறேன், கரண்ட் Yன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, நம்ம அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ரோபோட் வந்து எந்த கோஆர்டினேட்டில் இருக்குது அப்படின்றது இந்த கரண்ட் Xம் கரண்ட் Yயும் சொல்ல போகுது. அண்ட் இனிஷியலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே 0வாக தான் இருக்க போகுது, கரெக்டாக? அண்ட் இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டைரக்ஷன்னு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. X டைரக்ஷன், Y டைரக்ஷன் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ X டைரக்ஷன் ஒரு வேரியபிள், Y டைரக்ஷன் ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் நான் ஏன் டைரக்ஷன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த X டைரக்ஷனையும் Y டைரக்ஷனையும் வச்சு நம்ம ரோபோட் வந்து இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது நான் சொன்னேன்ல, இனிஷியலி அது வந்து நார்த்தை பார்த்துட்டு இருக்கு. அதாச்சும் இது வந்து Y ஆக்சிஸ், கரெக்டாக? இது வந்து Y ஆக்சிஸ், இது வந்து X ஆக்சிஸ், தெரிஞ்ச விஷயம் தான், கரெக்டாக? இப்போது இனிஷியலி இது வந்து ரோபோட் வந்து மேலே பார்த்துட்டு இருக்கு, அதாச்சும் நார்த்தை பார்த்துட்டு இருக்கு. இப்போது நம்ம இந்த நார்த்தை பார்த்துட்டு இருக்கா, இல்லை ரைட் சைடு பார்த்துட்டு இருக்கா, இல்லை கீழே பார்த்துட்டு இருக்கா, இல்லை லெஃப்டில் பார்த்துட்டு இருக்கா, இப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த X டைரக்ஷனும் Y டைரக்ஷனும் தேவைப்பட போகுது. இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்களேன். இன்கேஸ் நம்ம ரோபோட் மேலே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட X டைரக்ஷன் 0, ஆனால் Y டைரக்ஷன் 1, கரெக்டாக? அதனால 0,1 அப்படின்னா ரோபோட் வந்து மேலே பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது இதுவே நம்ம ரோபோட் வந்து கீழே பார்த்துட்டு இருக்குன்னா திரும்பி அதோட X டைரக்ஷன் 0 தான், ஆனால் Y டைரக்ஷன் -1. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் Y ஆக்சிஸை பார்த்துட்டு இருக்கு. இப்போ புரியுதா அது எப்படி ஹெல்ப் பண்ணுது நமக்குன்னு? இப்போ இதுவே நான் ரைட் சைடு எப்படி நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ரோபோட் ரைட் சைடு பார்த்துட்டு இருக்குன்னா இந்த X டைரக்ஷனும் Y டைரக்ஷனும் என்ன வேல்யூவாக இருக்கும்? X டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ரைட் சைடை பார்த்துட்டு இருக்கிறதுனால X ஆக்சிஸில் வேல்யூ 1, ஆனால் Yயில் வந்து 0. ஏன்னா இது வந்து இன்கேஸ் இது வந்து இதுக்கப்புறம் மூவ் கமாண்ட் வந்துச்சு, இப்போ நான் 2 யூனிட் நவரணும் அப்படின்னு நினச்சேன்னா X ஆக்சிஸில் மட்டும்தான் நவர முடியும், கரெக்டாக? அதனால தான் Y வந்து 0வாக இருக்குது. புரியுதா கைஸ்? இப்போ சிம்பிள் தான். இப்போ லெஃப்ட் பார்த்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அகைன் X வந்து -1ஆக இருக்கும், Y வந்து 0வாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த 4 காம்பினேஷனை வச்சு தான் நம்ம ரோபோட் இப்போ கரண்ட்டாக எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டுமே தேவைப்படுது. இப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இன்கேஸ் நம்ம ரோபோட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எங்க மூவ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரோபோட் வந்து ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நின்றுட்டு இருக்கு அண்ட் இது பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன் வந்து மேலே. அதாச்சும் என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் வந்து 0, ஒய் டைரக்ஷன் வந்து 1. ஓகேவா? அண்ட் கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் வந்து என்னவா இருக்கும்? மேபி கரண்ட் எக்ஸ் வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த கோஆர்டினேட் வந்து 3,2. இப்போ நமக்கு வரப்போற கமாண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1 -2 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணனா போதும், அது வந்து நம்ம செக் பண்ணிட்டு டர்ன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இன்கேஸ் இப்போ வந்து ஒரு யூனிட் மூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கமாண்ட் வருது அப்படின்னா 3,2லேருந்து ஒரு யூனிட் மூவ் பண்ணணும். ஆனால் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அதை இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரண்ட் எக்ஸ் வந்து எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னா ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கமாண்ட் இன்டு எக்ஸ் டைரக்ஷன். கரெக்டா கைஸ்? ஏன் இப்படி பண்ணுறேன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் கரண்ட் ஒய் வந்து எப்படி அப்டேட் ஆகும். கரண்ட் ஒய் எப்படி அப்டேட் ஆகும்னா கமாண்ட் இன்டு ஒய் டைரக்ஷன். கரெக்டா? ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸ் டைரக்ஷன் இல்லை ஒய் டைரக்ஷனில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று எப்போவுமே 0வாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம கேஸில் 0வாக இருக்குது, அதனால நம்ம கரண்ட் எக்ஸ் வந்து அப்டேட்டே ஆகாது. கரெக்டா? அதனால என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மூவ் பண்ணாததுனால எக்ஸோட வேல்யூ மாறல, அதுதான் நமக்கு தேவை. கரெக்டா? இப்போது ஒய் டைரக்ஷன் வந்து 1, நம்ம கமாண்டும் வந்து 1. அப்போனா என்ன அர்த்தம்? கரண்ட் ஒய் வந்து ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆக போகுது. கரெக்டாக? 1 × 1 1. ஸோ கரண்ட் ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா நம்ம ரோபோட் வந்து ஒய் ஆக்சிஸில் ஒரு யூனிட் மேலே நவுந்து போகுது. இப்போ பாருங்க, கரண்ட்டு எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் கரண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு பதிலாக 4 ஆகிடும். இப்போ இதனால தான் நம்ம இந்த கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் அண்ட் இந்த டைரக்ஷன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எங்கே மூவ் பண்ணணும்னா எவ்வளோ மூவ் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஷினில் பார்த்த மாதிரி நம்ம கமாண்ட் வந்து -1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் சைடு திரும்பணும், -2 அப்படின்னு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு திரும்பணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் வந்து மூவ்மெண்ட்டுக்கான இது. ஓகேவா? இப்போ -1னா ரைட்டு, -2னா லெஃப்ட்னு தெரியுது. இப்போ நம்ம டைரக்ஷன் வந்து -1ன்னு கமாண்ட் வருதுன்னா நம்ம எப்படி மாறணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ரோபோட் வந்து மேலே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா ரைட் சைடு மூவ் பண்ணோன்னா என்ன ஆகும்? இப்படி திரும்பிடும். கரெக்டா? அதாச்சும் இப்படி திரும்பிடும். ஸோ நம்ம டைரக்ஷனை இதே மாதிரி அப்டேட் பண்ணிவிடுவோம். அதாச்சும் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனை ரைட் சைடுக்கு ஏற்றதான் மாற்றி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். இதுவே நம்ம ரைட் சைடு திரும்பணும், ஆனால் நம்ம ரோபோட் வந்து ஏற்கனவே ரைட் சைடு தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா இப்படி திரும்பிடும். கரெக்டா? ஸோ கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? புரியுதா கைஸ்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கு, ரைட் சைடு திரும்புறோம்னா அதுக்கு ரைட் சைடில் கிளாக் வைஸாக உள்ள டைரக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் டைரக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ டவுனுக்கான வேல்யூவை அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் பார்த்துட்டு இருக்கு ஏற்கனவே அப்படின்னா ரைட் சைடு திரும்பிச்சுன்னா மேலே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புக்கான வேல்யூவை இந்த டைரக்ஷனில் போட்டுருணும். இது வந்து ரைட் சைடு ரொட்டேஷன். சிமிலர்லி ஃபார் லெஃப்ட் சைடு ரொட்டேஷனுக்கும் அதே தான். ரோபோட் மேலே பார்த்துட்டு இருக்குன்னா லெஃப்ட் சைடு திரும்பினா லெஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து இன்னொரு லெஃப்ட் சைடு திரும்பினா கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து இன்னொரு லெஃப்ட் சைடு திரும்பினா ரைட் சைடில் பார்க்க ஆரம்பிச்சிடும். திரும்பி லெஃப்ட் சைடு திரும்பினா மேலேயே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 4 டைரக்ஷனை இப்போ நம்ம என்ன டைரக்ஷனில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து எந்த டைரக்ஷன் திரும்பணுன்றதை பார்த்து டைரக்ஷனை அப்டேட் பண்ணுவோம். புரியுதா? அதாச்சும் மேலே இருந்தோம்னா லெஃப்ட், அது மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா கான்செப்டும் கவர் பண்ணிட்டோம் கைஸ். பாக்கி உள்ளது என்ன? அந்த அப்டக்கிள் மட்டும்தான். அப்டக்கிள்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கமாண்டில் ஒவ்வொரு கமாண்டாக எடுத்து லூப் பண்ண போகிறோம். லூப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்ஷன் மாற்றுறதா இருந்தால் டைரக்ஷனை மாற்றி விட போகிறோம். மூவ் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? கரண்ட் எக்ஸ் அப்படி அப்டேட் பண்ணுறது, கரண்ட் ஒய் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க போகிறோம். அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது இன்கேஸ் அந்த இடம் வந்து அப்டக்கிளாக இருந்துச்சுன்னா அப்படியே மூவ் பண்ணுறதை நிறுத்திட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த அப்டக்கிளை வந்து நம்ம ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு செட்டுலேயோ இல்லை மேப்லேயோ போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக அதுதான் நான் சொன்னேன். கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஆக்சுவல் இது வந்து நீங்கள் ஒரு லூப் போட்டு இது அப்படியே சிமுலேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போது இதில் வந்து
நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு புது லொக்கேஷனுக்கு போகும்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டே வர போகிறோம். ஜஸ்ட் மேக்ஸிமம் ட்ராக் பண்ணிட்டே வந்து கடைசியாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாருங்களேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஓ ஆஃப் கமாண்ட் கரெக்டாக. இந்த கமாண்ட் எவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்கோ, இப்போ வந்து கமாண்ட்ஸ் டாட் லெங்த், கமாண்ட்ஸ்ன்றது ஒரு அரேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி போக போகுது. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம செட்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அப்டக்கிளை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அப்டக்கிளை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ எவ்வளோ அப்டக்கிள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக கேட்டிங்கன்னா லீனியர் ஸ்பேஸ் அண்ட் லீனியர் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கரண்ட்டாக எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் செட்டப் பண்ணிக்கணும். மேலே பார்த்துட்டு இருக்கிறதுனால 0,1 ஓகேவா. அதே மாதிரி கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் நம்ம பார்த்தோம், கரண்ட்டாக 0,0 அண்ட் ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த செட்டு எதுக்கு அப்படின்னா அப்டக்கிள்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு செட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த செட்டில் ஒவ்வொரு அப்டக்கிளையும் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்டக்கிள் 0 அப்டக்கிள் 1 அதாச்சும் ஒரு அப்டக்கிளோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது மாதிரி மேக்ஸ் நம்ம ஃபைனலி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இனிஷியலி 0 இருக்க போகுது ஓகேவா. இப்போ நான் என்ன சொன்னேன், கமாண்டை அப்படியே லூப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கமாண்டாக எடுத்து என்னென்ன கமாண்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ஃபங்க்ஷனை பண்ண போகிறோம். இப்போது கமாண்ட் ஈக்குவல் டு -1னா என்ன, கமாண்ட் ஈக்குவல் டு -1னா உங்களுக்கே தெரியும் ரைட் டர்ன் கரெக்டா. ஸோ ரைட்டு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணும் இல்லையா. அதாச்சும் இந்த 4 ஆப்ரேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ஒன்று பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டைரக்ஷன் 0 ஒய் டைரக்ஷன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட்லி ஃபேஸிங் அப் கரெக்டா. இப்போ ஆல்ரெடி மேலே பார்த்துட்டு இருக்கு, அது ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைடு திரும்பணும்னா இட் வில் ஃபேஸ் ரைட் சைடு கரெக்டா. அப்போ ரைட் சைடுக்கான எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் டைரக்ஷன் 1 ஒய் டைரக்ஷன் 0. ஸோ இது மாதிரி கரண்ட் டைரக்ஷனையும் நம்ம கமாண்டையும் பார்த்து டைரக்ஷனை அப்டேட் பண்ணிட்டே வரப்போம். சிமிலர்லி ஃபார் கமாண்ட் ஈக்குவல் டு -2, -2னா என்ன, லெஃப்ட் டர்ன் கரெக்டா. ஸோ லெஃப்ட் டர்னுக்கு வந்து என்ன பண்ணணும், அதே கான்செப்ட் தான். ஸோ அகைன் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்பும்போது லெஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால லெஃப்ட்டுக்கான டைரக்ஷன் வேல்யூஸை இதில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இந்த திரும்புகிற கமாண்டு இல்லை, இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து மூவ் பண்ணுற கமாண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கமாண்டில் தான் எவ்வளோ யூனிட் மூவ் பண்ணுறோன்றது இருக்க போகுது. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ i ஈக்குவல் டு 1 i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கமாண்ட்னு போட்டுக்கிறேன். நான் ஏன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பின் பண்ணி விட்றேன். பட் ஏன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்டக்கிள்ஸ்னு ஒன்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா போக முடியாதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல அப்டக்கிள் இருக்குன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, டப்புன்னு நிறுத்திடணும். அதுக்கு தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஒரு அப்டக்கிளா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போது செட்டில் வந்து கரண்ட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன், அதாச்சும் எக்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப், அதாச்சும் இப்போ இன்கேஸ் எக்ஸ் டைரக்ஷன் 1 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் இல்லையா எக்ஸ் ஆக்சிஸில். அது மாதிரி ஒய் ஆக்சிஸில் இன்கேஸ் ஒய் டைரக்ஷன் 1 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். -1 இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஸ்டெப் வருவோம். ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம போக வேண்டிய அந்த கோஆர்டினேட் இன்கேஸ் ஒரு அப்டக்கிளாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வரோம். நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், நம்ம ஆக்சுவலி பார்த்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைரக்ஷன் இன்டு கமாண்ட்னு பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஆக்சுவல் ஃபார்முலா. பட் நான் ஏன் இங்கே இந்த இன்டு கமாண்ட் பண்ணலன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ எப்போவுமே இந்த இடத்துல கமாண்டுன்றது 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் இன்ட்டு 1 வந்து என்னது, வெறும் எக்ஸ் டைரக்ஷன் தான். ஸோ அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் ஓகேவா. அது மாதிரி ஒய் டைரக்ஷன் அப்டேட் பண்ணுறோம். இல்லை நம்ம போக வேண்டிய இடம் ஒரு அப்டக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தாண்டி போக முடியாது இல்லையா. ஸோ டப்புன்னு அந்த லூப்பை பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடுறோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட், அதாச்சும் கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் ஒரு பாயிண்ட்ல இருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டே வரப்போம். ஸோ மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கமா நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸ் கமா ஒய்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ கரண்ட் எக்ஸ் கமா கரண்ட் ஒய்ல இருக்கன்னா என்னோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0,0 வந்து கரண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கரண்ட் ஒய் ஸ்கொயர் கரெக்டா. ஸோ அதை கண்டுபிடிச்சி மேக்ஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ ஃபுல் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.